பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னை தியாகராய நகர் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில மக்களுடைய கூட்டம் டி நகர்ல எப்படி இருக்கு? இதற்கு அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இது பற்றி மேலும் விவரங்களை சொல்லுங்க. அதாவது பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி வரவுள்ள நிலையிலே தற்பொழுது டி நகர் வணிக வளாகம் பகுதி முழுக்க பொதுமக்கள் அலைகடலென திரண்டு வந்திருக்கின்றனர். தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் டி நகர் முழுக்க நார்த் உஸ்மான் சாலை, ரங்கநாதன் சாலை உள்ள வெள்ளமான காட்சி அளிக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியிலே ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் அப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் போக்குவரத்து காவலர்கள் அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலே ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மிகப்பெரிய கூட்டத்தை சமாளிப்பதற்காக காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக 25க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த அனைத்துமே கட்டுப்பாட்டு அறையுடன் பொருத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த முறை பல குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களுடைய புகைப்படம் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் உள்ள கணியோடு இணைக்கப்பட்டுள்ளதால் இம்முறை அது போன்ற ஆட்களின் நடமாட்டம் கேமராவில் பதிவானால் அதை அந்த கட்டுப்பாட்டு அறையில் உள்ள காவலர்களுக்கு காட்டிக் கொடுக்கும் வகையிலே ஒரு தொழில்நுட்பமானது கையாளப்படுகிறது. இது போன்ற பல நடவடிக்கைகளானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் ஆங்காங்கே தீயணைப்பு வண்டிகள் பொருத்தப்பட்டும் ஆங்காங்கே தீயணைப்பு துறை வீரர்களும் தற்பொழுது தயார் நிலையிலே உள்ளனர். எனவே தற்பொழுது இந்த டி நகர் வணிக வளாகம் பகுதியே மிகவும் பிரம்மாண்டமாக பொதுமக்கள் கூட்டத்தோடு காட்சியளிக்கப்படுகிறது. எனவே காவல்துறையினர் ஆங்காங்கே பல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களை ஆங்காங்கே அவர்கள் ஒழுங்குபடுத்தியும் வருகின்றனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தியாகராய நகரில் அலைமோதும் மக்கள் கூட்டம் குறித்தும் அசம்பாவிதங்கள் தவிர்க்க தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகள் குறித்தும் எமது செய்தியாளர் பிரசன்னா தெரிவித்த தகவலை விரிவாக கேட்டோம்.